ஒளியென உலகில் உதித்தவர் இயேசு. ஒளியென உலகில் உதித்தவர் இயேசு. ஒளியென விளங்க அழைக்கிறார் நம்மை. ஓடிய வருவோம், ஓடிய வருவோம், ஒருமித்து உழைப்போம். ஓரிரை அவரை உண்மையாய் தொடர்வோம், உண்மையாய் தொடர்வோம். இருளதன் பிடியில் இருக்கின்ற உலகை அருளவர் துணையார் பிடிவித்து காப்போம். மருளதை நீக்கும், மருளதை நீக்கும் மன்னவர் அவரின் கருணையின் நிழலில் கடமைகள் புரிவோம், கடமைகள் புரிவோம். வறுமையின் இருளில் வாழ்ந்திடும் மாந்த சிறுமைகள் நீங்கிட சீர்பட உழைப்போம். தனிமையை துரத்தி, தனிமையை துரத்தி நட்பினை அளிப்போம். கனிவுடன் பிறர்க்கு கடன் பணி புரிவோம், கடன் பணி புரிவோம். நாட்டினின் நடப்புகள் இருளடைந்திருக்க போட்டிகள் மிகுந்து பிரிவினை மிஞ்சிட நாட்டமுடன் நாட்டமுடன் நாம் நாயகன் இயேசு காட்டிடும் பாதையில் களிப்புடன் செல்வோம், களிப்புடன் செல்வோம். ஒளியென உலகில் உதித்தவர் இயேசு. ஒளியென விளங்க அழைக்கிறார் நம்மை, அழைக்கிறார் நம்மை. ஆரம்ப இறைவேண்டல் செய்வோம். ஒளியாகிய எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லி உம்மை வழிபட இங்கு வந்திருக்கிறோம். உம்மை துதிக்கவும் போற்றவும் உம் திருவார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கவும் இவ்வேளையிலே நீர் எங்களை இணைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வழிபாடு முழுவதும் உமது பேரருள் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம் பாதம் பணிந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு நிறைந்த கடவுளே, ஆமேன். இந்த வழிபாட்டிற்கு தொடக்கமாக வழிபடுவோம் வாரீர் என்கின்ற பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம். வழிபடுவோம் வாரீ, வழிபடுவோம் வாரீர், இறைப்பதம் தொழுதிடுவோம் வாரீர், வாரீர் வழிபடுவோம் வாரீர். துங்கவன் இயேசுவின் நாமத்தையே தூதர்களின் பரிவாரத்துடன் தூயா தூயா தூயாவென தூயா தூயா தூயாவென துத்தியம் செய்
துங்கவன் இயேசு நல்லவரே, துதிகளுக்கென்றும் பாத்திரரே. துங்கவன் இயேசு நல்லவரே, துதிகளுக்கென்றும் பாத்திரரே. வழிபடுவோம் வாரி, இறைப்பதம் தொழுதிடுவோம் வாரி. வாரி வழிபடுவோம் வாரி. பாவியின் நேசன் பாதமதி, பாவங்களை மிகு வணக்கத்துடன் பணிவாயவரிடம் அறிக்கை செய்து, பணிவாயவரிடம் அறிக்கை செய்து பரமனின் ஆசி பெற்றிடுவோம். பாவத்தில் கோபம் வைத்திருப்பார், பாவி மேல் கோபம் வையாரே. பாவத்தில் கோபம் வைத்திருப்பார், பாவி மேல் கோபம் வையாரே. வழிபடுவோம் வாரி, இறைப்பதம் தொழுதிடுவோம் வாரி. வாரி வழிபடுவோம் வாரி. கேட்டிடுவோம் நல் திருவசனம், நாட்டமுடன் நாம் நலம் பெறவே. அகத்தின் இருளினை போக்கிடுமே, அகத்தின் இருளினை போக்கிடுமே. இகத்தில் அவர் வழி காட்டிடுமே. தாமே வார்த்தையை நின்றவரே, தரணியை மீட்டிட வந்தவரே. தாமே வார்த்தையை நின்றவரே, தரணியை மீட்டிட வந்தவரே. வழிபடுவோம் வாரி, இறைப்பதம் தொழுதிடுவோம் வாரி. வாரி வழிபடுவோம் வாரி. தாய் தந்தையாகி உலகெல்லாம் படைத்தவா, மைந்தனாகி மீட்பினை பொழிந்தவா, உந்துமாவியா உதவி அருள்பவா, மாட்சியும் மாபெருமாற்றரும் ஆட்சியும் யாண்டுமே ஆண்டவர்க்கே. வாழ்வருள் நல் வானரசு வருக வருக வருகவே. வல்லமை மாட்சி பேரருளாட்சி திருநீயா. வல்லமை மாட்சி பேரருளாட்சி திருநீயா. நல்லவை செய்ய வல்லமை தாரும் எழிலாயா. நல்லவை செய்ய வல்லமை தாரும் எழிலாயா. ஒன்றியன் உள்ளம் நன்றுனை போற்ற ஒளி தாரா. ஒன்றியன் உள்ளம் நன்றுனை போற்ற ஒளி தாரா.
கூறா. நன்மறை தீபம் என் மனம் ஏற்று ஒளிதாரா. நன்மறை தீபம் என் மனம் ஏற்று ஒளிதாரா. உன்மறை ஊதி பாடியே போற்ற பலம் தாரா. புது மனம் மூற்றாய் பொங்கிட செய்யும் பொருள் மூவா. எது நலம் என்றே இது ததி காண மதிதாரா. கீர்த்தனை மாலை நேர்த்தியாய் சூடி மகிழ்வோடே. கீர்த்தனை மாலை நேர்த்தியாய் சூடி மகிழ்வோடே. ஆர்த்துடை போற்ற சேர்த்தருள் தேவே புகழ் பாட. துணை போற்ற சேர்த்தருள் தேவே புகழ் பாட. நேயமும் அன்பும் நேர்மையும் போங்க தேடி கூறாய். நேயத்தில் மாங்க தீமைகள் தீர்க்க தீரம் தாரா. எல்லாம் படைத்த இறைவரே, எல்லை இல்லா அன்பரே. தூய அதி தூய அதி தூயா. எல்லாம் ஆளும் இறைவரே, எல்லை இல்லா அன்பரே. தூய அதி தூய அதி தூயா. எல்லாம் நடத்தும் இறைவரே, எல்லை இல்லா அருளரசே. தூய அதி தூய அதி தூயா. பிழைகளை அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடையார். அவற்றை அறிக்கை செய்து விட்டுவிடுவோர் இரக்கம் பெறுவார் என்று இயேசு சொன்னார். நம் பாவங்களை நாம் கடவுளுக்கு முன்பாக நாம் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். சில நிமிடங்கள் நாம் அமைதி காத்து ஆண்டவரின் பாதத்திலே நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். தேவனே, என் தேவனே, தீய நாம் என்னை காருமே என்கின்ற பிழை அறிக்கை பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். தேவனே என் தேவனே, தீயனா
கண்டேனே பாதகம் பல புரிந்தேனே பாதகம் பல புரிந்தேனே தேவனே என் தேவனே தீயனாம் என்னை காருமே ஆவியருளை ஈவாயே உன் அன்பின் கனியை தாராயே ஆவியருளை ஈவாயே உன் அன்பின் கனியை தாராயே அன்பின் கனியை தாராயே தேவனே என் தேவனே தீயனாம் என்னை காருமே மன்னிப்பருளி காப்பாயே என்னை மனிதனாக்கி சேர்ப்பாயே மனிதனாக்கி சேர்ப்பாயே உன்னை நம்பி வந்தேனே என் உள்ளமெல்லாம் தந்தேனே உன்னை நம்பி வந்தேனே என் உள்ளமெல்லாம் தந்தேனே உள்ளமெல்லாம் தந்தேனே தேவனே என் தேவனே தீயனாம் என்னை காருமே அருள்மயமாகிய ஆண்டவர் அளித்திடும் ஆறுதல் பெறுவோ ஆறுதல் பெறுவோ அருள்மயமாகிய ஆண்டவர் காத்திடும் ஆதரவு பெறுவோ ஆதரவு பெறுவோ அருள்மயமாகிய ஆண்டவரிடத்திலும் அறநெறி நடப்போ அறநெறி நடப்போ திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 13ஆம் ஞாயிறுவாகிய இன்றைய தினத்தில் திருச்சபையின் பெரியோர்களால் கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி, அது லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 18 முடிய நாம் கவனமாய் வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 18 முடிய. நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள், சிறியவனுக்கு முகதாட்சண்யம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்திற்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. பிறனுடைய இரத்தப்பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக. பிறன்மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர் என்பதே. திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 13ஆம் ஞாயிறாகிய இன்றைய தினத்திற்கென்று வாசிக்கின்ற நிருப பகுதி, அது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 17-22 வரை வாசிக்க கவனிப்போம். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 15-22 வரை. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன்,
மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனுடைய ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்குத்தத்தத்தையும் வேர்த்தமாக்கப்பட்ட மாட்டாது. அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினாலே அருளி செய்தாரே. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. வசனம் 22. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைக்கப்பட்டது என்பவைகளே. நேயனே நெஞ்சம் திறந்தருள்வாய், ஆயனின் மாட்சி அறிவிப்போம். தூயனே என்றும் தொழுதேத்தும், தூயதாய் நின் பேர் தொழப்படுக. தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயரிலே ஆமேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. கண்களை மூடி இறைவேண்டல் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் தாயும் தந்தையுமாயிருக்கிற கடவுளே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்துக்கு உன்னதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு அன்பான விசுவாசிகளே, இறைமக்களே, இந்த சிறப்பு வழிபாட்டில் உங்களோடு நான் தியானிப்பதற்காய் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 24 வரை அடங்கியிருக்கிற பகுதிகள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவர்களில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைக்காமல் வெளியரங்கமாக வீடுதோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாய் அறிவித்தேன். இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவித்திருக்கிறதை மாத்திரம் அறிவித்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்தும் கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணினேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு அன்பான இறைமக்களே, ஆயர் பெருமக்களாய் இந்த வாரம் ஓய்வு நாள் ஆராதனையில் சிறப்பாய் ஏறெடுத்திருக்கிற தமிழிசை வழிபாட்டினை, நம்முடைய பாரம்பரிய இசையை
தன்னகத்தே கொண்டு தமிழ்நாடு இறையியல் கல்லூரியினால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த தமிழிசை வழிபாடு என்கிற இந்த ஆராதனை ஒழுங்கின் மூலம் இந்த ஆராதனையை சிறப்பித்திருக்கிறதற்காக நான் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அன்பான இந்த ஊழியர்கள் இந்த ஆன்லைன் ஒர்ஷிப் என்கிற இந்த திருப்பணியை சமூக வலைத்தளத்தின் வாயிலாக உலகம் அனைத்தும் இருக்கிற இறைமக்களுக்கு கொண்டு செலுத்தி இந்த ஊழியத்தை சிறப்பாய் மேற்கொண்ட இந்த குழுவினர்களுக்கு ஆற்காடு உத்தரன் திருச்சபையின் சார்பிலே என் மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த பகுதியை உற்று நோக்குகிற பொழுது கடவுளை நாம் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் மனத்தாழ்மையோடும் சேவித்தோம். இதைத்தான் பவுலின் வாழ்க்கையிலே அனுபவமாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் கடவுளை கிறிஸ்துவை வணங்குகிற மக்களையெல்லாம் துன்பப்படுத்திய பவுல் தடுத்தாட்கொள்ளப்பட்டு பின்னர் கடவுளுக்காய் செய்த ஊழியங்களை நாம் யோசிக்கிற பொழுது இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் தமக்கு ஏற்பட்ட தீமைகளின் உபத்திரங்கள் மத்தியிலே கடவுளை சேவித்தோம் என்று அவர் குறிப்பிடுகிறார். மிகுந்த உபத்திரத்தோடும் கண்ணீரோடும் கடவுளை சேவித்தோம். கடவுள் மாத்திரமே நமக்கு ஒரே வழி என்று நம்பி கடவுளை சேவித்தோம். அநேகர் நம்மோடு இருந்தவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை என்றாலும் கடவுள் நம்மை வழிநடத்தினார். அந்த வழிகாட்டுதலுக்கு இப்படிப்பட்ட வழிபாடுகளும் நாம் பெற்றுக்கொண்ட அநேக கிறிஸ்டியன் நர்ச்சஸ் இவைகள் நம்மை சரியான வழியிலே நம்மை வழி நடத்துவதற்கு உதவி செய்தது. அவைகளெல்லாம் உபத்திரவன் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் நாம் மனத்தாழ்மையாய் கடவுளை சேவித்தோம். நமக்கு ஏற்பட்ட துன்பங்களின் மத்தியிலும் இந்த நற்செய்தியும் உபதேசங்களும் இங்கே சொல்லப்படுகிற பவுலடிகளாரின் அனுபவத்தைப் போல சொல்லப்படுகிற வீடுகள் தோறும் உபதேசித்து பிரசங்கித்து கடவுளின் வார்த்தையை பகிர்ந்து கொண்டோம் என்கிற அந்த செய்தி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பொருத்தமுடையதாக இருக்கிறது. ஒரு காலத்தில் ஆலயங்களிலும் பெரிய பெரிய அரங்குகளிலும் நடைபெற்ற நற்செய்தி பணி கடவுளின் வார்த்தைகளை குறித்தான செய்திகள் இன்றைக்கு நம் இல்லங்களிலே வந்து சொல்லப்படுகிறது. இந்த அனுபவம் பவுலடிகளார் துன்பத்தின் மத்தியிலே யூதர்களின் கடினப்பாட்டின் மத்தியிலே அவர் அறிவித்த நற்செய்தி பணிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவர் பல்வேறு தொடர்பு நிலைகளை பின்பற்றி இந்த நற்செய்தியினை கொண்டு சென்றார்கள். இன்றைக்கு நமக்கும் அந்த கடமை இருக்கிறது. பவுலைப் போல நாம் நற்செய்தியை வீடுகள் தோறும் உபதேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேறு வழியில்
ஆன்லைன் சமூக ஊடகங்கள் இவற்றின் மூலம் கடவுளின் வார்த்தைகளை இல்லந்தோறும் கொண்டு செல்கிற பெரிய பொறுப்பு நம்மை போன்ற ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் பவுலடிகளார் சொல்கிற வண்ணமாய் மனத்தாழ்மையோடு இந்த ஊழியத்தை செய்து கடவுளை நாம் சேவித்தோம். அநேக துன்பங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயத்தை மூடிக்கொண்டு இந்த ரெக்கார்டிங்கெல்லாம் நடைபெற்ற ஒரு காலம் உண்டு. வீடுகளில் இந்த ரெக்கார்டிங் நடைபெற்றது. ஏனென்றால் நம்மால் ஆலயங்களை திறந்து வைத்து இந்த பணியை செய்ய முடியவில்லை. கடவுள் நமக்கு தந்த வாய்ப்புகளையெல்லாம் நாம் பயன்படுத்தி இந்த ஊழியத்தை நிறைவேற்றினோம். உபத்திரவத்தின் மத்தியிலே நாம் நிறைவேற்றினோம். கிறிஸ்துவுக்காய் நாம் பாடுகளை ஏற்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் நற்செய்தியை கொண்டு செல்வதற்கு நாம் கருவிகளாய் பயன்படுத்தப்படுகிற பொழுது உபத்திரவங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு என்பதற்கு இது ஒரு பெரிய சாட்சியாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த பணியை நாம் சந்தோஷத்தோடே செய்து ஓடி முடிக்க பவுலை போல அழைக்கப்பட்டிருக்கிறோம். பவுலடியார் சொல்கிற வண்ணமாய் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். எனக்கு ஏற்பட்ட துன்பம், கஷ்டம், வேதனை, பாடுகள் இவற்றை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். என் பிராணனையும் நான் அருமையாய் எண்ணேன். என்னுடைய உயிரை நான் பெரிதாய் எண்ணவில்லை. கிறிஸ்துவ வாழ்வு ரிஸ்க் எடுக்கிற ஒரு வாழ்வு, தங்கள் உயிரை பணயம் வைக்கிற ஒரு வாழ்வு. கிறிஸ்துவின் பாதையை பின்பற்றுகிற நமக்கு நிச்சயமாய் கடவுள் தன்னுடைய ஊழிய போராட்டத்திலே எல்லா நிலைகளிலும் பெரிய ஒரு ரிஸ்கோடு தான் அவர் பயணித்து கொண்டிருப்பார். அவரை எப்பொழுதும் துன்பப்படுத்த நினைக்கிற மக்கள், அவரை வெறுக்கிற மக்கள், அவரை எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று நினைக்கிற மக்கள், இவர்களின் மத்தியில் அவர் தன்னுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடினார். தன் மரண பரியந்தம் அந்த ஓட்டத்தை அவர் நிறைவேற்றினார். இங்கே பவுலடிகளார் சொல்கிற வண்ணமாய் நான் கவலைப்பட போவதில்லை. நான் என்னுடைய உயிரை ரொம்ப அருமையாய் எண்ணப் போவதில்லை. என்னுடைய ஊழிய ஓட்டத்தை சந்தோஷமாய் நான் முடிக்க தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். ஒன்றும் கவலைப்பட போறது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஊழியத்தை, கடவுள் எனக்கு தந்திருக்கிற இந்த கிருபையின் பணியை, இந்த விடுதலையின் பணியை, இந்த உயிர் மீட்பின் பணியை திருச்சபையாய், இறைமக்களாய், ஆயர்களாய் நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது நம் மீது விழுந்த கடமை. இந்த கடமையை நாம் நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மருத்துவமனைகளை மீண்டும் மறுசீரமைத்து, ரெஸ்டோரேஷன் என்கிற இந்த ஆண்டின் நோக்கத்திலே அவற்றை மறுசீரமைத்து பழைய நிலைக்கு கொண்டு வருவது பணியினை நாம் துவங்கி இருக்கிறோம். குறிப்பாக கடந்த நாட்களிலே விருதாச்சலம் மருத்துவமனை அதனுடைய இழந்த பெருமையை மீண்டும் மீட்டெடுத்திருக்கிறது. இன்றைக்கு மக்கள் அந்த மருத்துவமனையில் வந்து மருத்துவ சிகிச்சை பெறுகிறதை கேள்விப்பட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய செங்கம் மருத்துவமனை பல்நோக்கு மருத்துவமனையாய் மாற்றப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் எதிர்வரும் காலத்திலே நம் மக்களை
ஒரு பாதுகாக்கிற ஒரு கருவியாய் இது பயன்படும். திருச்சபையின் நோக்கம் கல்வியும் மருத்துவமே பிரதான பணி. அந்த பணியை செய்வதன் மூலம் கிறிஸ்துவின் அன்பை நாம் மக்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டோம். அதிலே உபத்திரவங்கள் இருந்தது, கஷ்டம் இருந்தது, துன்பம் இருந்தது. ஆனாலும் அது நம் மீது விழுந்த கடமை. ஒருவேளை இப்படிப்பட்ட பணிகளை செய்வதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நான் உங்கள் மத்தியில் ஒரு பெரிய அப்பீலை வைக்க விரும்புகிறேன். நம்முடைய மருத்துவமனைகளிலே உபகரணங்கள் எல்லாம் மிகவும் பழமையானவைகள். 100 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு முற்பட்ட உபகரணங்கள். அவைகள் இந்த காலகட்டத்திலே போதுமானதாயும் பொருத்தமுடையதாயும் இல்லை. நவீன மருத்துவத்திற்கு தேவையான கருவிகள் நம்முடைய மருத்துவமனைகளுக்கு தேவை. அதற்கான தளவாட பொருட்களும் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த மருத்துவ உபகரணங்களை வாங்குவதற்கு நாம் நம்மால் இயன்ற நிதி உதவி, பொருளுதவியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் ஒரு கோரிக்கையாய் இந்த வேளையில் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த பணிக்கென்று உங்கள் சண்டே ஸ்கூலாய், பெண்கள் ஐக்கிய சங்கமாய், திருச்சபையாய், தனி மனிதர்களாய் இந்த மருத்துவ பணிக்கு நான் உதவி செய்கிறேன் என்று நீங்கள் உதவும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இது நாம் செய்கிற பெரிய நற்செய்தி பணி, கடவுள் செய்த குணமாக்கும் பணி, மிஷனரிகள் நம்மிடத்திலே தந்த பெரும்பணி, கடவுள் நமக்கு இட்டிருக்கிற கடமை. இந்த ஊழியத்தின் ஓட்டத்திலே தொடர்ந்து ஓடுவோம். கடவுளின் பெரிதான அனுக்கிரகம் நம்மோடு எப்பொழுதும் இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாயிருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, மனத்தாழ்மையோடு நாங்கள் உம்மை சேவிக்கவும், உபத்திரவங்கள் மத்தியிலே உம்மை சேவிக்கவும், பொறுமையோடு எங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடிக்கவும் நீர் எங்களோடு சேர்ந்து ஓடும் சுவாமி. எங்கள் மத்தியில் வாசம் செய்யும். நாங்கள் இன்னும் உற்சாகமாய் எங்கள் பணிகளை செய்வதற்கு தேவையான எல்லா வழிவாய்ப்புகளையும் எங்களுக்கு திறந்து கொடும். அதற்காக எடுக்கிற முயற்சிகளை நீர் ஆசீர்வதியும். குறிப்பாய் இளம் ஆயர்களாய் கிறிஸ்துவின் ஊழியத்தை சிறப்பாய் செய்து கொண்டிருக்கிற உம்முடைய அடியார் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அவர் தம் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக்கொள். இந்த கல்லூரியை உடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இது சமுதாயத்துக்கு எப்பொழுதும் பயன்படுகிற கல்லூரியாய் ஆண்டவரே இன்னும் மேம்பாடடைய நீர் உதவி செய்யும். அதற்காக நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே. ஆமென். இறைவனே உன்னை பாடி புகழ்ந்திட எமக்கே பரமருள்வாய் கேழிசையாலே. இறைவனே உன்னை பாடி புகழ்ந்திட எமக்கே பரமருள்வாய். முறை தவறாமல் குறைகளில்லாமல், முறை தவறாமல் குறைகளில்லாமல், முத்தமிழ் மாலையில் மோனை கெடாமல், முத்தமிழ் மாலையில் மோனை கெடாமல், இறைவனே உன்னை பாடி புகழ்ந்திட எமக்கே பரமருள்வாய் ஏழிசையாலே. இறைவனே உன்னை பாடி புகழ்ந்திட எமக்கே பரமருள்வாய். உதயத்திலே ஒளி உதிக்கும் முன்னே எழுந்து இதயத்தையே நீயே இருப்பது
சிறந்து சிரத்தினையே உன்றன் சேவடியில் பணித்து சிரத்தினையே உன்றன் சேவடியில் பணித்து கரத்தினையே குவித்து கண்களில் நீர் வடித்து இறைவரே உன்னை பாடி புகழ்ந்திட எமக்கே வரமருள்வாய். ஏழிசையாலே இறைவரே உன்னை பாடி புகழ்ந்திட எமக்கே வரமருள்வாய். அற்புதமாகவே அகண்ட வெளியிலே 1000 கோடி அண்டங்களை படைத்து புற்பதங்கள் போல பொற்புடனே மிதந்து புற்பதங்கள் போல பொற்புடனே மிதந்து போகவிட்டு அவற்றை புறந்தருள் செய்கிற இறைவரே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரமருள்வாய். ஏழிசையாலே இறைவரே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரமருள்வாய். தந்தையென அமைந்து தாயுமென சிறந்து விந்தையின் ஆவியா வித்தகங்கள் புரிந்து மைந்தனையே கொடுத்து மானிடத்தை பிணித்த மைந்தனையே கொடுத்து மானிடத்தை பிணித்த பந்தங்களை அறுத்து பாரினிலே விடுத்த இறைவரே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரமருள்வாய். ஏழிசையாலே இறைவரே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரமருள்வாய். காலையிலே பகல் காலத்திலே இன்ப மாலையிலே மற்ற மயிரும் போதிலே சோலையிலே தூய பாலையிலே இந்த சோலையிலே தூய பாலையிலே இந்த ஞாலத்திலே வரும் வாழ்விலே தாழ்விலே இறைவரே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரமருள்வாய். ஏழிசையாலே இறைவரே உம்மை பாடி புகழ்ந்திட எமக்கே வரமருள்வாய். நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வதற்கு உதவியாக நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையா, எம் நம்பிக்கையின்மை அகல தூண்டுமையா என்கிற பாடலை இணைந்து பாடுவோம். நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையாயம் நம்பிக்கையின்மை அகல தூண்டுமையா. நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையாயம் நம்பிக்கையின்மை அகல தூண்டுமையா. இறைவனாய் படைத்துயிர் அனைத்தையுமே நிறைவான ஆற்றலுடன் ஆடுபவர் குறையாத அன்புடைய தந்தையவர் மறை காட்டும் ஆட்சியரை மன்னதமே. நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையாயம் நம்பிக்கையின்மை அகல தூண்டுமையா. தந்தையருள் தீவாக்காம் இறைமைந்தர் வந்துலகில் தூயாவியா கன்னி மகனா நிந்தை மிகு சிலுவையில் உயிர் நீத்து விந்தை உயிர் தேகி பரம்
தீர்ப்பில் வருவார். நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையாயும் நம்பிக்கையின்மை அகல தூண்டுமையா. புது உண்மை பால காட்டும் ஆவியரும் பொதுவான ஒரே துணிய திருச்சபையும் புது வாழும் புனிதரின் கூட்டுறவும் கதி மன்னி புயல் தேடல் உண்டு எனும். நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையாயும் நம்பிக்கையின்மை அகல தூண்டுமையா. நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுமையாயும் நம்பிக்கையின்மை அகல தூண்டுமையா. நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நன்றிக்கு பிறகும் அனைவரும் இணைந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமாக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள உடல் உள்ள சுகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடையாக தந்துள்ள மருத்துவமனைகளுக்காக, அதில் பணியாற்றும் அனைத்து பணியாளர்களுக்காக, மருத்துவமனையின் அனைத்து செயல்பாடுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அருட்கொடையாக அளித்துள்ள கல்வி நிறுவனங்கள், பள்ளிகளுக்காக, அதில் பணியாற்றும் இருபால் ஆசிரியர்களுக்காக, பணியாளர்களுக்காக, கல்வி பயிலும் மாணவ செல்வங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தயவாய் தந்திருக்கும் ஆற்காடு திருச்சபைக்காக, அதன் இறை மக்களுக்காக, அவர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தயவாய் அளித்திருக்கும் திருச்சபையின் தலைவர்களுக்காக, சபையின் ஆயர் பெருமக்களுக்காக, உதவி இறைபணியாளர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய ஆலயம் கட்டப்பட்டு மங்கள படைப்பை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செல்வி எல்சிக்ரோ அம்மையாரின் அளவிட முடியாத அருட்பணிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம் என்று கூறுவோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, எங்கள் உயர்விலும் தாழ்விலும் எங்களோடு பயணம் செய்ததற்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். எங்கள் வாழ்வின் எல்லா போராட்டங்களிலும் நாங்கள் அச்சத்தின் உச்சத்தில் சென்றாலும் எங்களுக்கு நம்பிக்கை அளித்ததற்காய் இறைவா உம்மோடு கூட மன்றாடுகிறோம். அனைத்து இந்திய மக்களின் ரட்சிப்புக்காக இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். எங்கள் இந்திய தேசத்திற்காக, இந்திய தேசத்தின் தலைவர்களுக்காக, அவர்கள் ஞானமாய் கடவுளுக்கு அஞ்சி சிறப்பாய் பணியாற்ற இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். எங்களுடைய தமிழகத்திற்காகவும், தமிழக முதல்வருக்காகவும், அவரோடு இணைந்து செயல்படுகின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் பெருமக்களுக்காகவும் இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆற்காடு திருச்சபைக்காக, பேராயருக்காக, திருச்சபையின் தலைவர்களுக்காக இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து துறைகளுக்காக, ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், இளையோர் இறைபணி, சிறுவர் ஊழியம், இவை அனைத்துக்காகவும் இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். நாம் நன்றி மன்றாட்டை ஒன்று திரட்டி நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கற்பித்த இறைவேண்டலை பாடல் வாயிலாக நாம் ஏறெடுப்போம். தந்தையை வாழ்த்துகின்றோம், வாழ்களின் பெயரென போற்றுகின்றோம், வருகளின் அரசென வணங்குகின்றோம், நிலைகளின் திருவுளம் அன்புரையில் தேவையாம் உணவை தந்தருள்வீர்,
பாடுகள் பொறுத்திடுவீர். பிறரெமக்கெதிர் செய்யும் பிழையாவும் பரிவுடன் மன்னித்து அருள் தாரும். சோதனை நின்றமை காத்திடுவீர். தீமையை வென்றிட துணை புரிவீர். ஆட்சியும் மாண்பும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றுமே உமக்கே. இந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட நாம் அனைவரும் ஒரு சில நிமிடங்கள் அமைதி காத்து கடவுளின் பாதத்திலே நாம் அனைவரும் நம்மை நாம் முழுமையாக ஒப்படைப்போம். ஒப்படைக்கின்றோம் இறைவா எமையே, உலகின் ஆதார வாழ்வாம் உமக்கே. ஒப்படைக்கின்றோம் இறைவா எமையே, உலகின் ஆதார வாழ்வாம் உமக்கே. அப்பனும் அம்மையும் ஆகினீர் எமக்கே, அப்பனும் அம்மையும் ஆகினீர் எமக்கே. அடியவர் நாங்கள் அர்ப்பணித்தோமே, ஒப்படைக்கின்றோம் இறைவா எம்மையே, உலகின் ஆதார வாழ்வாம் உமக்கே. நீரின்றி வாழாது உலகம் அதுபோல் நீரின்றி யாம் வாழோம் இறைவா உலகில். நீரின்றி வாழாது உலகம் அதுபோல் நீரின்றி யாம் வாழோம் இறைவா உலகில். வேறிங்கு ஆதாரம் எவருமே இல்லை, வேறிங்கு ஆதாரம் எவருமே இல்லை. வேதனைகள் போக்கி வாழ்வழித்திடவா, ஒப்படைக்கின்றோம் இறைவா எம்மையே, உலகின் ஆதார வாழ்வாம் உமக்கே. தாகம் நிறை மாந்தர் வாழ்வுகள் மலர தந்தோம் எமையே அர்ப்பணமாக. தாகம் நிறை மாந்தர் வாழ்வுகள் மலர தந்தோம் எமையே அர்ப்பணமாக. ஏகமனதாக யாவரும் சொல்வோம், ஏகமனதாக யாவரும் சொல்வோம், இயேசுவே மாரநாதா என்று. ஒப்படைக்கின்றோம் இறைவா எம்மையே, உலகின் ஆதார வாழ்வாம் உமக்கே. ஒப்படைக்கின்றோம் இறைவா எம்மையே, உலகின் ஆதார வாழ்வாம் உமக்கே. தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவின் அருளும் உந்துணராகிய தூய ஆவியின் உறவும் எந்த நாளுமே இலங்குக நம்பா. இந்த வழிபாட்டின் நிறைவு பாடலாக மங்கள பாடலான சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், அதி திரியேக நாதனுக்கு சுபமங்கலம் என்கின்ற மங்கள பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம்.
சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் அதில் திரியேகநாதனுக்கு சுபமங்களம் சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் அதில் திரியேகநாதனுக்கு சுபமங்களம் பாரேறு நீதனுக்கு பரமபொற்பாதனுக்கு பாரேறு நீதனுக்கு பரமபொற்பாதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் அதில் திரியேகநாதனுக்கு சுபமங்களம் ஆதிசர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம் நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு போதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு போதும் அனுகூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் அதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம் மானாவி மாலனுக்கு வாணனுக்கு மங்களம் வளர்கலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் காணானல் நேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு காணானல் நேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு கோணார் சதாயனுக்கு குருபெத்தலேயனுக்கு கோணார் சதாயனுக்கு குருபெத்தலேயனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம் 10 லட்ச லட்சனுக்கு சுத்தனுக்கு மங்களம் பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம் சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு சீரேசுநாதனுக்கு ஜெயமங்களம் ஆதி திரியேகநாதனுக்கு